இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷியர்ஸ் எப்படி யூஸ் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஷியர்ஸில் நம்ம கைப்பிடிச்சு கட் பண்ணுறதுக்காக 2 ஓவல் ஷேப் கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய ஓவல் ஷேப்பில் நம்மளோட 4 ஃபிங்கரும், சின்ன ஓவல் ஷேப்பில் நம்மளோட பெருவிரலார் தம்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதையும் விட்டுக்கணும். ஷியர்ஸை நல்லா ஓப்பன் செஞ்சு வச்சு தான் கட் பண்ணணும். நம்ம எட்ஜஸில் மட்டும் கட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தில் கட் பண்ணும்போது குட்டி குட்டி ஜிக்ஸாக் மாதிரி நிறைய பிசுறு எழும்பி அந்த மாதிரி கட் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலும் மெயினாக கர்வ் லைன்ஸ்லாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷியர்ஸை நல்லா ஓப்பன் செஞ்சு வச்சுட்டு கட் பண்ணுறப்ப தான் அதோட ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கிளாத்லேயே கட் பண்ணாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிசுறு எழும்பின மாதிரி தெரியும். இதுவே ஷியர்ஸை நல்லா ஓப்பன் செஞ்சு வச்சு கட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துலையும் பிசுறு எழும்பாமல் ரொம்ப நீட்டாக கட் ஆகும். ஷியர்ஸ் யூஸ் செஞ்சு எப்படி கர்வ் லைன், அதாவது நெக்கோட ஷேப் ட்ரா செஞ்சு வச்சுருக்கோம், அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஷியர்ஸை நல்லா ஓப்பன் செஞ்சு வச்சுட்டு அந்த கர்வ் லைனில் மெதுவாக அப்படியே நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷியர்ஸை எண்ட் வரைக்கும் கொண்டு போகாமல் கண்டினியூவாக கட் செஞ்சுட்டே வந்து அந்த நெக்கோட ஷேப் வரைக்கும் முடிக்கிறோம். கட் செஞ்சதும் ஓப்பன் செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான நெக் ஷேப் கிடச்சிரும். டிசைனிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதையும் தெரிஞ்சுக்கலாம்.